ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 ॐ नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய மிகச்சிறிய வேதாந்த நூல் சாதன பஞ்சகம். அந்த ஒரு நூலை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः। काम्ये मतिस्त्यज्यताम्
पापोग परितूयता भवसुखे दोषोऽनुसन्धीयता आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यता संगत्सत्सु विधीयता भगवतो भक्तिर्दृढाधीयता शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यता सद्विद्वानुपसृप्स्यता प्रतिदिनं तत्पादुका सेव्यता ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यता वाक्यार्थश्च विचार्यता श्रुतिशिरपक्षः समाश्रियता दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्को न संदीयता ब्रह्मास्मीति विभाव्यता अहरः गर्वपरित्यज्यता देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यता श्रुत्व्यादिश्च चिकित्स्यता प्रतिदिनं भिक्षौषधं पूज्यता स्वाद्वन्नं न याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यता शीतोष्णादिविषह्यता न तु वृत्तावाक्यं समुच्चार्यता औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्य வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை கடவுளுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்யப்படும் காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இந்த உலகில் உள்ள இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை எப்பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அல்லது பரம்பொருளை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவில் விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும்.
அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக கேட்க வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்கு கேட்க வேண்டும். மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்னது மகா வாக்கியம்? மகா வாக்கியம் அப்படின்னா பெரிய வாக்கியமா? தத்துவமசி, தத்துவமசி ஸ்வேதகேதோ, நீதான் அந்த பரம்பொருள். தத்துவமசி, அந்த பொருளை நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும், நன்கு சிந்தனை பண்ணணும். தத்துனா என்ன, தொம்னா என்ன, தத்து பதம் தொம் பதம் அசி பதம், அதாவது தத்துனா என்ன, தொம்னா என்ன, அப்போ நான் யார், இதை பற்றின சிந்தனைகள், இதை பற்றின தொடர்ந்து ஆராய்ச்சி நமக்கு மனசுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். நாமெல்லாம் வேதக்காரர்கள். பாரத நாட்டில் பிறந்தவங்க எல்லாரும் யார்? வேதக்காரர்கள். நம்ம வேதத்துக்கு சொந்தமானவர்கள். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் வேதத்தின் கருத்தை ஒட்டியே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். வேதத்துக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது. தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விடுபட வேண்டும். முறையான தர்க்கமும் செய்து பழக வேண்டும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன். அகம் பிரம்ம அஸ்மி. நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். தியானம் பண்ணும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி, அந்த தியானத்தில் நம்ம நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன், அல்லது நான் அந்த பரம்பொருளின் குழந்தை, நான் அந்த மீனாட்சியின் குழந்தை, நான் அந்த காமாட்சி அம்மாவின் குழந்தை, நான் அந்த நமக்கு என்ன தெய்வம் பிடிக்குமா, நம்ம முருகன் பிடிக்குமா, முருகனின் குழந்தை, ஸ்ரீராமகிருஷ்ணர் பிடிக்குமா, ஸ்ரீராமகிருஷ்ணரின் குழந்தை, அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். அகம் பிரம்மாஸ்மி யாருக்கெல்லாம் முடியுமோ, முடியலை அப்படின்னா நமக்கு பிடிச்ச தெய்வத்துக்கூட அந்த நம்மளுடைய கனெக்ஷன் இருக்கணும், அப்படி பார்க்கணும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். கர்வம் என்றால் EGO, கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கிற எண்ணத்தை நன்கு ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்கள், பெரியவர்கள், மகான்கள், வணக்கத்திற்குரியவர்களிடம் வாதம் செய்வதை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு இதுவரைக்கும் 3 ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். சுத் வியாதிஷ்ட சிகித்சிதாம். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். உணவை எப்படி சாப்பிடணும்? மருந்து மாதிரி சாப்பிடணும். ஆனால் என்ன வச்சு அப்படி மாற்றி மருந்தை அப்படி போயிட்டுருக்கு, நிறைய மருந்து. உணவை மருந்து மாதிரி சாப்பிடணும். மேலும் விருப்பமான உணவை தேடி செல்லக்கூடாது. வினை பயனால் எது கிடைக்குதோ கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஷீத உஷ்ணாதி விஷக்யதாம். ஷீதோஷ்ணாதி விஷக்யதாம். ஷீத உஷ்ண ஆதி எக்ஸெட்ரா. சீத்த உஷ்ணம் மட்டும் கிடையாது, இவை போன்ற சீத்த உஷ்ண ஆதி, சீத்தோஷ்ணாதி விஷக்யதாம். சக்யதாம் என்றால் பொறுத்து கொள்ளுதல். சக்யதாம் விஷக்யதாம் அப்படின்னா குளிர், வெப்பம் முதலியவற்றை நன்கு பொறுத்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் வந்துருச்சா? வெயில் காலம், ஃபேன் இல்லாமல் வீட்டில் தூங்க முடியாது, ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாரையும், இது ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் தட்டி தீர்த்துருவோம். விஷக்யதா ஞாபகம் வரணும். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சுவாமி சொன்னாரே சீத்த உஷ்ணாதி விஷக்யதா அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். பார்ப்போம். இன்றைக்கி சீத்த உஷ்ணா ஆதி பற்றி மகான்கள், பெரியவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் பார்ப்போம். இந்த சீதா உஷ்ணம் ரெண்டுமே இருமைகள்னு பேர். இந்த ரெண்டும் இருக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி, 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த நாணயம் செல்லும்.
ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணி இன்னொரு சைடு பிளாங்காக எம்டியாக இருந்துச்சுன்னா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு மதிப்பே. அது மாதிரி இந்த வாழ்க்கையில் ரெண்டும் இருக்கும், சீத உஷ்ணா, அது வெப்பம் இருக்கும் குளிர் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அவங்க சீதோஷ்ணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும், வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும். இதெல்லாம் இந்த இரட்டைகள்னு பேர். இந்த ரெண்டும் இருக்கும். எல்லாரும் எல்லா காலத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தவங்களும் கிடையாது, எல்லா காலத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருந்தவங்களும் கிடையாது. இந்த ரெண்டும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வெற்றி வந்தால் ஜாம் தூம்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, தோல்வி அடைஞ்சிட்டா கம்ப்ளீட்டாக முடங்கி போகணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறது தான் புலம்பக்கூடாது. மொத்தத்தில் சிம்பிளாக சொன்னால் புலம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குளிர் வெப்பம் ரெண்டையும் பொறுத்துக்கிறதுக்கு பேர், சாஸ்திரத்தில் ஒரு பேர் இருக்குது, திதிக்ஷா அப்படின்னு பேர். திதிக்ஷா அப்படின்னா பொறுத்துக்கிறது அப்படின்னு பேர், திதிக்ஷா. ஏன் திதிக்ஷாவை பழகணும் அப்படின்னா தேக அபிமானத்தை நம்ம கடந்து போகணும். நம்ம ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்ததை பாருங்கள். ஒரு நிமிஷம் நம்ம இந்த தமிழ் மீனிங் சொன்னேன் உங்களுக்கு. வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும், அதில் ஆரம்பித்து கடைசி எங்கே முடித்தோம்? விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம், கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் படிச்சுட்டே வந்தோமே. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்? குருநாதரை பார்க்கணும், அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கணும், பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ என்ன படிச்சிருக்கிறோம்? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் இந்த பரம்பொருளாக இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுதான் உண்மை. நாம் எல்லாரும் அந்த இறைவனின் குழந்தைகள் அல்லது அந்த பகவத் ஸ்வரூபம், அந்த இறைவனுடைய அம்சம் நமக்குள்ளே இருக்குது, இறைவனுடைய சக்தி நமக்குள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இறைவனுடைய சக்தி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா பகவான் வந்து நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். எதுக்காக? எல்லா விதமான இன்பங்களை அனுபவிச்சுட்டு அப்படியே இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இடையில நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு போனஸ் மாதிரி, அந்த நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே சின்னதாக ஒரு போனஸ். ஒரு குழந்தை இருக்குது, வீட்டில் இருக்குது, கண்டா போய் கடைக்கு போய்ட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து என்ன சொல்லணும்? நான் போக மாட்டேன், அடம் பிடிக்கும், நான் போக மாட்டேன். சரிடா கண்ணா போயிட்டு அப்படியே ஒரு சாக்லேட்டு வாங்கிக்க, உனக்கு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சரி நான் போகிறேன் அப்படின்னு போவோம். என்னாச்சு? ஒரு சின்னதாக ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்குது. இந்த சின்ன சின்ன இன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் போகும். ஆனால் நம்ம வாழ்க்கையின் நோக்கம் அது கிடையாது. வாழ்க்கையின் நோக்கம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், என்றைக்கும் மறக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைவது. அந்த இறைவன் எங்கே இருக்கார்? வெளியில் இருக்காரா? இருக்கார். மரத்தில் இருக்காரா? இருக்கார். செடியில் இருக்காரா? இருக்கார். நமக்குள்ளேயும் இருக்கார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை என்ன பண்ணணும்? கண்ணை மூடி தியானம் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். கண்ணை திறந்துகிட்டே இருந்தால் உலகம்தான் தெரியும், பிரச்சனைகள் தான் தெரியும். அதனால தான் மகான்கள் என்ன பண்ணுறாங்க? கண்ணை மூடி தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 வேளையாவது, காலையிலையும் சாயங்காலம். 3 வேளை செஞ்சால் இன்னும் நல்லது, 4 வேளை செஞ்சால் இன்னும் உத்தமம். எப்பொழுதும் தியானத்தில் இருந்தால் இன்னும் பெரும் பாக்கியவான். அட்லீஸ்ட் 2 வேளையாவது கண்ணை மூடி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன செய்யணும்? உடல் பற்றிலிருந்து நம்ம விலகணும். அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோள். அதுக்கு பேர் தான் திதிக்ஷா. நம்ம பகவத்கீதையை நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு ஸ்லோகம் வருது, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய. வந்துடுச்சா? ஞாபகம் வந்துடுச்சா? மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. 2வது சாப்டர்லேயே சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு இந்த திதிக்ஷா பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் கொடுக்குறார். அதாவது பொறிகள் புலன்களில் பொருந்துவதால், பொறிகள் புலன்களில் நம்ம புலன்கள் 5 புலன்கள், கண் காது மூக்கு, இதெல்லாம் அதோட நமக்கு கண்ணு காது நமக்கு தெரிகிறது. அதோட உள்ளுக்குள்ள ஒரு மெஷின் இருக்குது. அது 2 சேர்ந்தால் தான் கண்ணு பார்க்கும், இல்லைன்னா கண்ணு பார்க்காது. சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பான், டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பான். கேள்வி கேட்பாங்க, என்னடா பரிசு சொல்லணும் அப்படிமா,
என்னாச்சு? மனசு ஆனால் பார்த்துட்டு தானே இருந்தான், டீச்சரை பார்த்துட்டு தான் இருந்தான், போர்டை பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு தான் இருந்தான். ஆனால் மனசு அங்கே கனெக்ட் ஆகலை. அப்போ பொறி புலன் இந்த ரெண்டு வேறு இருக்குது. ரெண்டு சேரும் பொழுது தான் என்ன ஆகுது? நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ உணர்கிறோம். இந்த ரெண்டு சேரும் பொழுது தான் இது இன்பமாக இருக்கும் சில விஷயங்கள் துன்பமாகவும் நமக்கு தெரியும். ரெண்டும் சேரும் பொழுது இது நடக்கும். அதை அர்ஜுனா பொறுத்துக்கொள். யார் சொல்கிறாரு? ஸ்ரீகிருஷ்ணர். பொறுத்துக்கோ, அவை செல்லக்கூடியவை, இருந்துடாது, அப்படியே பெர்மனெண்ட்டாக உட்காந்துக்காது உங்ககிட்டே, வரும் போய்விடும், அதை பற்றி கவலைப்படாதே, செல்லக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு நிலையற்றவை, அதனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கோ அப்படின்னு அர்ஜுனனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார் கிருஷ்ணர். ஒரு சமயம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஜெயந்தி, ராமகிருஷ்ணர் ஜெயந்தியோ சாரதாமா ஜெயந்தியோ ஏதோ ஒரு விழா. அந்த விழாவில் ஒரு முக்கியமான காலையிலேருந்து பூஜைலாம் நடக்கும், மத்தியான நேரத்தில் ஹோமம் இருக்கும், பிரவச்சனம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் நேரத்தில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் இருக்கும், சில இடங்களில் இருக்கும். இப்போது கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. குழந்தைகள்லாம் விதவிதமாக ஒரு கான்செப்டை வச்சு நாடகம் போடுறாங்க, ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி வச்சுருக்குறாங்க. கலை நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. ஒரு டீம் மேடையில் ஏறினாங்க, அதை நல்லா நடித்து காமிச்சாங்க. பக்தர்கள்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. முதல் வரிசையில் சுவாமிஜி உட்காந்துருக்கார், அவரும் பார்த்துட்ருக்கார். ஒரு நாடகம் முடிஞ்சவுடனே ஸ்க்ரீன் திறந்தாச்சு, அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. திரும்ப ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த டீம் உள்ளே எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் லைட்லாம் போட்டுவிடுவாங்க. அடுத்த டீம் ப்ளே பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு டீமாக வர்றாங்க, நாடகம் நடக்குது. எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி இந்த சுவாமிஜிட்ட கேட்டாங்க, சுவாமிஜி எந்த நாடகம் நல்லா இருந்துச்சு? எங்கள் நாடகம் நல்லா இருந்துச்சா இல்லை அவங்க நாடகம் நல்லா இருந்துச்சா? ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் கேட்கணும். நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணி ரிஹர்சல்லாம் பார்த்து நிறையா மேக்கப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு நம்ம நாடகம்லாம் நடித்து காமிச்சிட்டோமே, சரியாக தான் பண்ணியிருக்கோமா? ஒரு ஒப்பீனியன் கேட்குறக்காக வர்றாங்க. எங்கள் நாடகம் நல்லா இருந்துச்சா, இது நல்லா இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சான்னு வரிசையாக கேட்டே இருந்தாங்க. சுவாமிஜி எல்லாத்தையும் தலையை கேட்டே இருந்தார். கடைசியாக சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த முதல் நாடகத்துக்கும் ரெண்டாவது நாடகத்துக்கும் இடையில் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிருந்துச்சுல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாடகத்துக்கும் இன்னொரு நாடகத்துக்கும் இடையில் ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு 5 மினிட்ஸு, அவங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அமைதியாக நிசப்தமாக இருந்துச்சுல்ல, அதுதான் எனக்கு பிடிச்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒப்பீனியனுங்க. அங்கே பார்த்தவங்கெல்லாம் ஒருத்தர் பார்த்து கை தட்டியிருப்பாங்க, ஒருத்தர் அழுதுருப்பாங்க, நாடகத்தை பார்த்து அழுதுருப்பாங்க, ஒருத்தர் சிரிச்சிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு? சாட்சியாக பார்த்துட்ருக்கார், உட்காந்துருக்கார். அகம் பிரம்மாஸ்மி. அது ஒரு உயர்ந்த நிலை. சுவாமி நாளைக்கே வந்துடுமா, அந்த கிளாஸ் இன்றைக்கி முடிச்சுட்டு போகணுன்னே வந்துடுமா? எனக்கு வராது. என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும் தினசரி. மனசு எப்பெல்லாம் அந்த இருமைகளில் போய் சிக்கும் பொழுது, இன்பத்தில் போகும்போது குதிக்கிறோமோ, துன்பம் வரும்பொழுது ரொம்ப கதறோமோ, அப்போ யோசனை வரணும். இல்லை, சுவாமிஜி சொல்லியிருக்கார், பொறுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இருமைகள் நிலையில்லாது வரும் போகும், இதை நான் பொறுத்துக்கணும் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு நாளைக்கு இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி போக முடியும். சாஸ்திரம் நமக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைக்கு சின்ன அந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குது, அழகாக சொல்லிக் கொடுக்குது. நல்ல ஸ்ரத்தையோடு காதில் வாங்கி எவ்வளவு முடியுமோ நம்ம முயற்சி பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிறத நமக்கு பின்னாடி எப்போவுமே இந்த எட்டர்னல் சப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. பகவானுடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்குது. யார்கிட்ட அந்த தீவிரமான முயற்சி இருக்குதோ, தீவிரமான அந்த ஏக்கம் இருக்கிறதோ, அங்கே நிச்சயமாக பகவானுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கணும். சரி, இப்போ சாஸ்திரம் சொல்லுது, நான் அந்த பரிபூர்ண பரம்பொருள் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதை அனுபூத்தியில் உணராத வரை, அதை நம்ம வாழ்க்கையில் அந்த தத்துவமசின்னு குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு. நான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம அனுபூதியில் உணராத வரை இந்த சுகதுக்கங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா எதனால் வரைக்கும் தேக அபிமானம் இருக்கிறதோ, தேக அபிமானம் என்றால் உடல் பற்று,
உடல் பற்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுவையான உணவு சாப்பிட்றோம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கன்னு நினச்சிக்கிறோம், கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்கிறது, உடல் மேலே அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு பற்று இருக்குது. அதுலேருந்து நம்ம விடுபடணும். எவ்வளவு குறைவாக வச்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணணும், எவ்வளவு குறைவாக வச்சுக்கணும், எவ்வளவு குறைவாக வச்சுக்கணும். மினிமம் இருக்க என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்முடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டே போகும் பொழுது நம்முடைய மனசு பகவான்கிட்ட அதிகமாக போகும். தேவைகள் குறைஞ்சதுன்னா மனசு பகவான்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக லயம் ஆகும். தேவைகள் அதிகமாக இப்போ எடுத்து வச்சுட்டோம்னா நம்முடைய மொத்த மனசும் அந்த பிரச்சனைகளே தீர்த்துறலே போயிடும். பகவானை சிந்திக்கிறதுக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறது. ஒரு சமயம் ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி மகாராஜ், நம்முடைய மடத்தினுடைய 10வது தலைவர், அவர் ஒரு அருமையான ஒரு உபதேசம் கொடுத்தார் பக்தர்களுக்கு. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தீர்த்த யாத்திரை போவாங்க, எங்கேயாவது ராமேஸ்வரம் போவாங்க, காசி போவாங்க. போகும்பொழுதெல்லாம் அங்கே போயிட்டு நிறைய ஏதாவது பூஜை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எதாவது இருக்கும் படங்கள், அது ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. அந்த பூஜை ரூமில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் இடமே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாகிடும். ஒவ்வொரு ஊர்லேயும் போகும்போது நான் இது ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது, இது காசியிலேருந்து வாங்கிட்டு வந்தது, இது பிருந்தாவனத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வச்சுருப்போம், எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா முக்கியமான என்னது அப்படின்னா இறைவன் நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லியிருப்பார். அதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் இதை என்ன பண்ணுவாங்க, டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறது, அதை பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு எல்லாம் பண்ணுறது, எல்லாம் நேரமெல்லாம் அதில் போயிடும். மெயின் திங் என்னது, இறைவன் நாமத்தை அதிகம். அது பூஜை பண்ணுறது யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு மனசு அதிகமாக என்ன பண்ணணும், இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவன் நாமத்தில் லயமாகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறது யாரும் வேணான்னு சொல்லலை, யாரும் வாங்க வேணான்னு சொல்லலை. எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதிக நேரம் என்ன பண்ணணும், இறைவன் நாமத்தை ஜப்பம் பண்ணணும், இறைவன் நாமத்தை தியானம் பண்ணணும், இறைவனை தியானம் பண்ணணும். அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு செயல் களம். இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கை, இந்த செயல் களத்தில் இந்த இரட்டைகள் எப்போதும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எப்போதும் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 5 புலன்களோட நம்மளோட கனெக்டிவிட்டி இருக்கிறத வரைக்கும் இது இருக்கும். எப்பெல்லாம் அந்த கண், காது, மூக்கு, இந்த புலன்கள் இருக்குல்ல, அந்த புலன்களோடு நம்ம தொடர்பு இருக்கிற வரைக்கும் இது இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்பு இருக்கிறதுனால சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிடிச்சிருந்தா அது வந்து அனுகூலமாக இருக்கும். அனுகூலம் என்றால் பிடிச்ச பொருள், நமக்கு பிடிச்சது அனுகூலமாக இருக்கும். பிடிக்காத பொருள், பிடிக்காத விஷயம் பிரதிகூலமாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரெண்டுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நிலையில்லாதது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வரும் போகும், அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய நோக்கத்தில், நம்முடைய குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அவரவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்பத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளும் நம்மளை தேடி வருது. நம்ம ஏற்கனவே செய்து வச்ச அல்லது செய்துக்கிட்டு இருக்கிற இதுக்கான விளைவுகளை தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அன்னை சாரதா தேவி சொல்லுவாங்க, பாலத்தின் அடியில் ஓடக்கூடிய தண்ணி வேகமாக போயிடும், பயந்துக்காத, அதுக்கு சீக்கிரமாக போயிடும். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கன நேரத்தில் போயிடும். ஆனால் நம்ம மனசு மட்டும் பகவான்கிட்ட இருக்கணும். மனசு மட்டும் எப்போதும் இறை சிந்தனையில் இருந்துட்டு இருந்தோம்னா பிரச்சனைகள் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. ஆச்சாரியர் ராமானுஜர் இங்கே கூட உட்காந்துருக்கார். எங்கே இருக்கார்? ராமானுஜாச்சாரியர் இங்கே தான் இருக்கார். ஆச்சாரியர் ராமானுஜர் ஒரு முறை சொல்வார், தைரியவதாம் க்ஷந்தும் யோக்யாகா, தைரியவதாம் க்ஷந்தும் யோக்யாகா அப்படின்னு சொல்வார். அப்படின்னா தீரகா, அதாவது வீரர்கள், தீரகா அவற்றை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்வார்கள். எவற்றை? இந்த இருமைகளை. என்னது? சீத உஷ்ணாதி, சீத உஷ்ணாதி. இந்த இருமைகளை யார் பொறுத்துக்குவாங்க? தைரியவான்கள், வீரர்கள். அதான் உபனிஷத் சொல்லுது, தீரகா தீரகா. தீரன் என்றால் அந்த 10 பேர் அடித்து போடுறது வீரம் கிடையாது. 10 பேர் அடித்து போடக்கூடிய திறமை இருந்து அடிக்காமல் விட்டோம்ல, அதுதான் வீரம். 10 பேர் அடித்து போடுறது வீரம் கிடையாது. என்னால் 100 பேரை அடிக்க முடியும், இருந்தாலும் கூட யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தீரகா. அந்த ஒரு தன்மை. தைரியவதாம் க்ஷந்தும் யோக்யாகா.
ஸோ சாதாரண மனுஷன் எப்பொழுதுமே எது நல்லா அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இன்பமாக இருக்கோ அதை நோக்கி தான் போவான். இது இயல்பு. சாதாரண மனிதர்கள் எது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ, இப்போ ஒரு 2 பிளேட்டில், ஒரு பிளேட்டில் ஐஸ்கிரீமும் இன்னொரு பிளேட்டில் ஒரு பச்சை மிளகாயும் வச்சுட்டோம்னா எத்தனை பேர் இந்த பச்சை மிளகாயை எட்டி பார்ப்போம்? இயல்பா மனுஷனுடைய இயல்பு எது இன்பம் கொடுக்குமோ அதை நோக்கி போவான். ஆனால் முக்தியை விரும்பக்கூடியவர்கள், ஆன்மீக வாழ்க்கை நோக்கத்தை உணர்ந்தவர்கள் இன்பத்தை நோக்கி போக மாட்டாங்க. ஆன்மீக வாழ்க்கை நோக்கத்தை புரிந்தவர்கள் இன்பத்தை லட்சியம் செய்ய மாட்டார்கள். வந்துச்சா ஓகே, வரலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கணும். வந்துச்சா கிடைச்சதா சந்தோஷம், கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல பழகணும். அதான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த அனுபவங்கள் வச்சு, இதெல்லாம் சொல்கிறது ஈஸி. வாழ்க்கையில் ரெண்டும் வரும்பொழுது, ஒரு பச்சை மிளகாயும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வரும்பொழுது தான் தெரியும். இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நான் பேசிடலாம், நீங்கள் கேட்டுடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது அங்கே தான் ரியல் டெஸ்ட் இருக்குது. அப்போ நம்முடைய யாருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அங்கே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்? இறை நாமத்தை பயிற்சி பண்ணணும். இதே ராமானுஜர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. ஆச்சாரியர்கள் எப்போவுமே உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போயிடல, அதுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்யூஷனும் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறார்? அதாவது இதை 2 விஷயமாக, இது 2 விதமாக இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார். ஒன்று, தன்னில் நிலை பெற்று இருந்தால் இதை ஜெயிக்கலாம். எதை? சீத்தோஷ்ணாதியை தன்னில் நிலை பெற்று இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த உடம்பு அல்ல. தன்னில் நிலை பெற்று, நான் யார்? அந்த பரம்பொருள். தன்னில் நிலை பெற்று இருந்தால் அப்படிங்கிறது. 2வது, இறைவனில் நிலை பெற்று இருந்தால். எல்லாம் அந்த பகவான் செய்கிறார், நான் ஒன்றும் செய்யலை. கர்த்தா யார்? அந்த பகவான். நான் ஒரு கருவி. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுதமொழியில் பார்த்திங்கன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லுவார் இதுக்கு. ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த அகம் பிரம்மாஸ்மியை விட பக்தர்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நிறைய உதாரணங்கள் அதில் சொல்லிக் கொடுப்பார். சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக வாழ்க்கையில் எப்படி இந்த ஓவர் கம் பண்ணுறது, சீத்தோஷ்ணாதியை, இந்த இருமைகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய உதாரணங்கள் சொல்லிக் கொடுப்பார். இப்போ ஆச்சாரியர் நமக்கு 2 விதமாக சொல்லிக் கொடுக்குறார். யாருக்கு எதில் தகுதியோ அவர்கள் அதை செய்யட்டும். ஒன்று, தன்னில் நிலை பெற்று இருந்தால் இந்த இருமைகள்லேருந்து விடுபடலாம். அல்லது இறைவனில் நிலை பெற்று இருந்தால் எப்பொழுதும் செய்யறது பகவான், நான் ஒரு கருவி. அப்படி ஒரு நமக்கிட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா சீத்த உஷ்ணத்தை நம்ம பாதிக்காது. இந்த 2 இருமைகள் நமக்கு தொந்தரவு கொடுக்காது. அதாவது கம்ப்ளீட் சரண்டர் டு காட். அதாவது இறைவனிடம் முழு மனசாக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறோம், இது நடக்கணும், அது நடக்கணும், நிறைய நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாம் நடக்குதா? வாழ்க்கை புரியாத ஒரு புதிராக பல நேரங்களில் தோன்றும். வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலானதும் கூட. வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படி தான் நடக்கணும்னு நினைப்போம், அது வேறு மாதிரி கொண்டுட்டு போய் சேர்க்கும். இப்போ இதெல்லாம் இருக்குது. இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது மிகவும் நுட்பமானது. இதை புரிந்து கொள்வது கடினம். ஆனால் நம்ம நோக்கம் என்னது? நமக்கு வந்திருக்கிறோம், நமக்கு ஆச்சாரியர் வந்திருக்காங்க, பகவான் வந்திருக்கார், நம்ம குருநாதர் வந்திருக்கிறார், நமக்கு அழகாக பாதையை காட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபாலோ அந்த பாத்வே. அந்த எந்த நமக்கு வழி காட்டி கொடுத்துருக்காங்களோ அதை கெட்டியாக பிடிச்சிட்டே போனால் போதும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு சங்கிலியை கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த கரையில் ஒரு சங்கிலியை கட்டியிருக்காங்க, அதோட அடுத்த கரையில் இருக்குது. அப்படியே அந்த கரைக்கு போகணும் அப்படின்னா அந்த சங்கிலியை ஒன்றுன்னா பிடிச்சிக்கிட்டே போனோம்னா கடைசியாக அந்த எண்டுக்கு நம்ம போய் சேர்ந்துட முடியும். நமக்கு வழி காட்டி கொடுத்துருக்குறாங்க, அந்த வழியை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கை நோக்கத்தை அடைய முடியும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வாழ்க்கையில், நமக்கு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை, எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், ஒரு தீர்வே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பொறுத்துக்கோ. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம கை மீறி போகுது, நமக்கு தெரியல, ஒன்றுமே தெரியலை அப்படிங்கும்போது ஜஸ்ட் அதை என்ன பண்ணணும்? பொறுத்துக்கணும். என்ன தான் நடக்குது, இறைவன் சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கணும். பொறுமையை கடைப்பிடிப்பவர் வெற்றி பெறுவார். யார் சொன்னது தெரியுமா? அன்னை சாரதா தேவி. பொறுமையை கடைப்பிடிப்பவர் வெற்றி பெறுகிறார்,
மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. இப்போ பொறுமை என்பது சாரதாமாவுக்கு இல்லாத பிரச்சனையா? யாரெல்லாம் சாரதாமாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தவங்களோ படித்து பாருங்கள், அவங்க எப்பொழுதும் அந்த இறை சிந்தனையில் இறை சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த தேவி என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் உலகியல் ஆசைகளால் மூழ்கடிக்கப்பட்டவர்கள். அவங்க கூட பெரிய டீம் இருக்கும். அவங்க எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க அத்தனையும் பொறுத்துக்கிட்டாங்க. அத்தனை ஊர் மக்கள் ஏச்சு பேச்சு அத்தனையும் பொறுத்துக்கிட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம். அந்த பொறுமை என்பது மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கணும். One who forbears survives. One who forbears survives. One who does not forbear is destroyed. இதுதான் சாரதாமா சொன்னக்கூடிய உபதேசம். பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையை பற்றி ஆச்சாரியருடைய இன்னொரு கிரந்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அது விவேக சூடாமணி அப்படின்னு ஒரு முக்கியமான கிரந்தம். அதுவும் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு முதல்ல படிக்கக்கூடிய ஒரு பிரகரண கிரந்தான்னு பேர். அதாவது அடிப்படை நூல்கள். பெரிய வேதாந்த உபனிஷதம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நூல்களில் அதுவும் வருது. அதாவது விவேக சூடாமணி. அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விளாபரகிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்? சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். விவேக சூடாமணி 24 வெர்ஸ். இந்த திதிக்ஷா அப்படிங்கிற ஒரு சொல் எதுலேருந்து வருது அப்படின்னா, அது மூலச்சொல் அப்படிங்கிற திஜ் டு என்டியூர். திஜ் என்றால் மூலச்சொல், அதுலேருந்து திதிக்ஷா வருது. திஜ் டு என்டியூர், திஜ் டு பேர், பொறுத்துக்கிறது, அதுலேருந்து வரக்கூடியது. பேரிங் ஆல் சஃபரிங்ஸ் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் anxiety and grumbling is called forbearance. Bearing all sufferings without resistance, anxiety and grumbling is called forbearance. Even if we are super careful and vigilant, we still cannot avoid suffering. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட வாழ்க்கையில் என்ன, சில நேரங்களில் சஃபரிங் என்பது நம்ம வாழ்க்கையில் வரும் போகும், வரலாம். சூப்பர் கான்சியஸாக இருந்தால் கூட வரும். இட் வில் ஸ்னீக் இன் டு அவர் லைஃப்ஸ் ஒன் வே ஆர் அனதர். ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்ம பாதிக்க செய்யும். ஹவு ஷல் வி ரெஸ்பாண்ட் டு இட்? அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஆச்சாரியர் கேள்வி கேட்குறார். The best way is to do it without resistance, without anxiety and without grumbling. பிரச்சனையை சொல்லிட்டாங்க, பிரச்சனைக்கு சொல்யூஷனே சொல்லியாச்சு. அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டார் ஆச்சாரியர். என்ன செய்யணும்? பெஸ்ட் வே என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ், வித்தவுட் ஆங்ஸைட்டி, வித்தவுட் கிரம்பிளிங். அது என்னன்னு பார்ப்போம். இந்த அர்ஜுனன் என்ன பண்ணால், போர்க்களத்துக்கு போய் நின்ன உடனே கிருஷ்ணா தேரேடு ஆர்டர் போடுறான். சரிடா கண்ணா, தேர் எடுத்து ஓட்டிகிட்டு போனார். அங்கே போய் நிறுத்து, நான் சொல்கிற இடத்துல நிறுத்து, எப்படி டைரெக்ஷன் நிறுத்து, எல்லாம் செஞ்சார். சொன்னதெல்லாம் கேட்டார் இந்த பகவான். ரொம்ப ஆர்வமாக போருக்கு போனான். சண்டை போட்டு எப்படியாவது நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய வில்லாளி அவன். போருக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பார்த்துட்டான். எல்லாம் பொசிஷனில் போய் நின்னாச்சு. பார்க்குறான், முன்னாடி நிற்கிறவங்களாம் பார்க்குறான். குருநாதர் இருக்கார், தாத்தா பீஷ்மாச்சாரியார் இருக்கார். எல்லாத்தையும் பார்த்தான். மனசில் கலக்கம் வந்துருச்சு. கிடக்கிடன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. காண்டிபம் கையிலேருந்து நழுவி கீழே விழுகுது. அப்போ தான் புலம்பி தள்ளுறான் அந்த அர்ஜுனன். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனுடைய புலம்பல் தான்.
இந்த அர்ஜுனனுக்கு அந்த புலம்பெல்லாம் பொறுமையாக கேட்டார் இந்த பகவான். செகண்ட் சாப்டர்லேருந்து அதுக்கான விளக்கத்தை சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம், மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயின நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு அங்கே சொல்லி கொடுத்தார். அப்போ வாழ்க்கையில் அர்ஜுனன் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது பகவான் என்ன பண்ணுறார், அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றார். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும், வாழ்க்கையில் வலி இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கும். ஆனால் இவை நிலையற்றவை. இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும். இருக்கும் சண்டே கிளாஸுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும், பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் அது நிலையற்றவை. இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆகவே பொறுத்துக்கள். இப்போ பார்ப்போம் ஆச்சாரியர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம். அதாவது என்ன சொல்லியிருக்கார், சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. சகனம் என்றால் பொறுத்துக்கொள், சகித்து கொள்ளுதல். ஒரு சகனம் சர்வ துக்கானாம், ஒன்றுன்னா சொல்லலை, ஆஃபீஸில் இருக்க துக்கத்தை மட்டும் பொறுத்துக்கோ, வீட்டில் இருக்க துக்கத்தை மட்டும் பொறுத்துக்கோன்னு சொல்லலை. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே வார்த்தையில் சர்வ A to Z சர்வ துக்கானாம் பொறுத்துக்கோ. அப்புறம் அப்பிரதீகார பூர்வகம் அப்படின்னா எதிர்ப்பு இல்லாமல். ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்வினை ஆற்றிடுவோம். எதிர்ப்பு காட்டாதே, என்ன அது எதிர்ப்பு இல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண. எதிர்ப்பு எப்போ காட்டுறோம் அப்படின்னா நம்ம பலவீனமாக இருக்கும்பொழுது தான் எதிர்ப்பு காட்டுவோம். பலவீனமாக இருக்கிறதுனால தான் எதிர்ப்பு வருது. பலமானவர்கள் எதிர்ப்பை காட்ட மாட்டார்கள். பலமாக இருக்கிறவங்க எதிர்ப்பை காட்ட மாட்டார்கள். அப்போ பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆற்றலும் திறமையும் எல்லாம் இருந்தாலும் கூட எதிர்வினை ஆற்றாமல் இருக்க பழகணும். அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, எதிர்வினை ஆற்றிய உடனேயே நாம் அடிமைகள் ஆகிவிடுகிறோம். சுவாமி விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை வருதோ உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன ஆகுது, நம்ம ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை ஆகிடுறோம். அந்த அடிமை நிலையிலேருந்து வெளியே வரணும். ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு குறை சொல்லிட்டாரு, ஒருத்தர் நம்ம செய்த செயலை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுட்டாரு, ஒரு குறை சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு சொல் நமக்கு வந்து பட்ட உடனே என்ன பண்ணுறோம், உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். என்ன பார்த்தா நான் யார் தெரியுமா, வந்துடுதில்ல, உடனே ரியாக்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக நம்ம என்ன வரோம், ஸ்லேவ் ஆகிடுறோம், ஒரு அடிமையாகிடுறோம். அது வரும் போகும். ஒருத்தர் புகழ்ந்துட்டாருங்கிறதுக்காக நமக்கு உடனே அதுக்கு சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துட போகிறது கிடையாது. உண்மையிலே நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நம்ம வேலையில் நம்முடைய குறிக்கோளில் சரியாக இருந்தால் அது போதுமானது. இவ்வளோ விஷயங்களை சாஸ்திரமும் சொல்லி கொடுக்குது. நம்ம கூட இதுக்கு வரைக்கும் வாழ்ந்த மகான்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அடிமை நிலையிலேருந்து வெளியே வரணும். எப்போ ரியாக்ட் பண்ணிட்டோமோ, ரெசிஸ்ட் பண்ணிட்டோமோ அப்போ அடிமையாகிடும். அப்போ ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது அப்பிரதீகார பூர்வகம். அடுத்தது சிந்தா ரஹிதம். சிந்தா அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கணும். சாமி உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டு சொல்லிடுவீங்க, கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. துன்பத்தை விட இந்த துன்பம், கவலை தான் அது நமக்கு ரொம்ப வேதனை தரணும். துன்பத்தை விட துன்பத்தை பற்றிய கவலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேதனை கொடுக்கும். அதனால் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத. எது நடந்தாலும் இறைவன் திட்டப்படி நடக்கிறது, இறைவனுடைய விருப்பப்படி நடக்கிறது அப்படிங்கிறது. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் டு காட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆர்த்தி பாடலில் ஒரு வரி இருக்கும், பகவானே உன்னுடைய பதச்சரணத்தில் எனக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுன்னு ஒரு வரி இருக்கும் நம்மளுடைய ஈவினிங் ஆர்த்தி பாட்டில். ஒரு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியும். அது அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. ஆனால் அந்த பாட்டு பாடின சாமிஜி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய பாதத்தாமரையில் பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை கொடு அப்படின்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ டிவைன் கூட அட்டாச்மெண்ட் இருக்கணும். நான் அந்த பரம்பொருள், அந்த அட்டாச்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அந்த கம்ப்ளீட் சரண்டர் டு காட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, படிச்சுட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையோ,
எல்லாருக்கும் சொல்கிறேன், படிக்க ஆரம்பிக்காதவங்க அட்லீஸ்ட் இன்றிலிருந்தாவது அதை முறையாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அமுதமொழிகளில் ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்வார். ஒரு நெசவாளி இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவன். எப்படி நேர்மைன்னா இவ்வளோ நேர்மையானவனான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கடையில் வந்து நூலெல்லாம் வச்சுருப்பான், ஒரு நூல் கண்டெல்லாம் வச்சுருப்பான், அந்த துணியெல்லாம் வச்சுருப்பான். அவன் சொல்லுவான், ஒரு பொருளோட விலை, ஒரு வேஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த வேஷ்டியின் விலை 2 ரூபாய் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அந்த 2 ரூபாய்க்கு அவன் வந்து பிரேக்கப் கொடுப்பான். 2 ரூபாய்க்கு அந்த நூல் வாங்கினது 50 பைசா, நூல் வாங்கி கடைக்கு கொண்டு வந்தது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 25 பைசா, அப்புறம் வந்து வேஷ்டியாக அந்த லேபர் சார்ஜஸ் 1 ரூபா, அப்படியெல்லாம் போட்டு கடைசியாக எனக்கு லாபம் 2 பைசா, அதெல்லாம் சேர்த்தா 2 ரூபா அப்படின்னு பிரேக்கப்பும் கொடுப்பான். அதனால் மக்களுக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், அவன் வந்து ஏமாற்ற மாட்டான். மக்கள் நம்பிக்கை அவங்ககிட்ட போய் வாங்குவாங்க. அவன் எப்பொழுதும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான், யாரையும் ஏமாற்ற மாட்டான். நல்லபடியாக அவனுடைய தொழில் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பாச்சு, அவன் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போயிட்டுருக்கிறான். இரவு நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறான். அப்போ யாரோ 2-3 திருடர்கள் போய் ஏதோ வீடுகளில் போய் திருடிட்டு பொருளெல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தா வெயிட்டாக இருக்குது, தூக்கிறதுக்கு ஆளை காணோம். என்னடா பண்ணுன்னு யோசிச்சுட்டு பார்த்துருங்க, மரத்துலேயே அவர் உட்காந்துருக்கார். யார்? நம்ம ஆள் உட்காந்துருக்கார். எப்போதும் இறைவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். சரி, நமக்கு ஏற்றாலும் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், அவன் தலையில் வச்சுருவான், அவனை வச்சுக்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவர் தலையில் கொண்டு இந்த மூட்டையை வச்சுட்டாங்க. என்னது? திருடிட்டு வந்த பொருள் அவர் தலையில் வச்சாச்சு. வா, என் கூட வா. சரி, போகிறார், பின்னாடியே போகிறார். அவர் என்ன கம்ப்ளீட் சரண்டரில் இருக்கவர். அவர் கூடவே போனார். கொஞ்ச நேரம் ஆச்சு, விசில் சத்தம் கேட்டுச்சு. எங்கே இருந்தோ ஒரு போலீஸ் சத்தம் வந்துருச்சு. திருடனத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்துருச்சு. விசில் சத்தம் கேட்ட உடனே அவங்கெல்லாம் செட்டாக பறந்து போயிட்டாங்க. அந்த திருடர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த மூட்டை யார்கிட்ட இருக்குது? இந்த நெசவாளி தலையில் இருக்குது. வந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி வரைக்கும் முழு நாளும் ஸ்டேஷனில் இருக்கார். அடுத்த நாள் காலையில் நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. நீதிபதி இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், அவரே கேள்விப்பட்டிருக்கார். நல்லவனாச்சே, இவனையாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கடையில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த ஒரு நெசவாளியை கோர்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. வெளியில் எல்லோரும் சத்தம் போட்டிருக்காங்க, நிரபராதி, அவர் நிரபராதி, அவரை விட்டுடுங்கன்னு. இப்போ விசாரணை ஆரம்பிச்சமாச்சு. நீதிபதி கேட்குறாரு, நீ திருடுனியா? உன் தலைமையில் தான் மூட்டை இருந்துச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், ராமருடைய அருளால் நான் ஒரு நெசவாளி, ராமருடைய அருளால் நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ராமருடைய அருளால் எனக்கு கடையை நல்ல வியாபாரம் ஓடிட்டுருக்கு, ராமருடைய அருளால் நான் சந்தோஷமாக இருக்கேன், ராமருடைய அருளால் நேற்று காலையில் கடையை திறந்தேன், ராமருடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, ராமருடைய அருளால் சாயந்தரம் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போனேன், ராமருடைய அருளால் கொஞ்சம் உடல் தளர்வாக இருந்துச்சு, ஒரு மரத்தடியில் உட்காந்தேன், ராமருடைய அருளால் யாரோ 2-3 பேர் அங்கே வந்தாங்க, ராமருடைய அருளால் அவங்க கொண்டு வந்த மூட்டையை என் தலைமையில் வச்சாங்க, ராமருடைய அருளால் என்னை அவங்க கூட நடக்க சொன்னாங்க, நானும் நடந்தேன், ராமருடைய அருளால் அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துச்சு, ராமருடைய அருளால் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன், ராமருடைய அருளால் போலீஸ் என்னை பிடிச்சி கொண்டு வந்து ராத்திரி முழுவதும் ஜெயிலில் வச்சுருந்துச்சு, ராமருடைய அருளால் இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீதிபதி கண் கலங்கிட்டார். இவனை போய் பிடிச்சி கொண்டாந்து நிற்க வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்தார். இது நிரபராதி, தொந்தரவு இல்லை. அவர் உன்னை நான் விடுவிக்கிறேன், நீ எந்த தப்பும் செய்யலை, உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த நெசவாரி சொன்னார், ராமருடைய அருளால் நான் விடுவிக்கப்பட்டேன். கம்ப்ளீட் சரண்டர் டு காட். ஆச்சாரிய ராமானுஜர் சொல்லி கொடுத்தார்ல,
இருமைகளை கடக்கிறதுக்கு சீத்தோஷ்ணாதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு 2 உபதேசம் கொடுத்துருக்கார். 2 வழியில் அதை டீல் பண்ணலாம். ஒன்று தன்னில் நிலை பெற்றிருப்பது, இன்னொன்று இறைவனில் நிலை பெற்றிருப்பது. ஒன்று தன்னில் நிலை பெற்று நான் அந்த பரம்பொருள், நான் அந்த பரம்பொருள், அந்த வேதாந்த சிந்தனம். அல்லது ரெண்டாவது ரொம்ப எளிமையானது, எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. ரெண்டாவது, நான் அந்த பகவானின் குழந்தை, நான் அந்த பரம்பொருளின் குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் வெளிவர முடியும். இது சிந்தா ரகிதம். முதல்ல பார்த்தது அப்பிரதிகார பூர்வகம், ரெண்டாவது சிந்தா ரகிதம். மூணாவது விஷயம் விலாப்ப ரகிதம். விலாப்ப ரகிதம் அப்படின்னா புலம்பல் இல்லாமல், கிரம்பிளிங். எதை சொன்னாலும் புலம்புறது. சில பேருக்கு அப்படி ஒரு இயல்பாக இருக்கும். என்ன வேலை சொன்னாலும் சரி அதில் ஒரு புலம்பல் இருக்கும். இதை செய்யணுமா, கடைக்கு போகணுமா, சாப்பிடணுமா, தூங்கணுமா, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வச்சுருவாங்க. இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு புலம்பல் இருக்கும். அது பேர் தான் கிரம்பிளிங் பேர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தடை வாழ்க்கையில் முன்னேறவே விடாது. அது யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குவாலிட்டி ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ரொம்ப ரொம்ப தடையாக இருக்கும். என்னது? அந்த கிரம்பிளிங். அது பேர் தான் விலாப்பம் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. விலாப்ப ரகிதம். அதுக்கு புலம்பக்கூடிய ஒரு சுபாவம். எந்த வேலை கொடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும். அப்படிப்பட்டவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் அவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆகவே மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ புலம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், நம்முடைய ஆற்றல் தான் வீணாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. சிறந்த வழி அமைதியாக இருக்கிறது. என்னது? திதிக்ஷா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முறை நெப்போலியன் அப்படின்னு ஒருத்தன் தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். நெப்போலியன் எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்றான். கடைசியாக பாரத நாட்டுக்கு வர்றான். குதிரை மேலே போயிட்டுருக்கான். அங்கே ஒரு மகான் தவம் பண்ணிகிட்ருக்கார். அவனை பார்த்தாலே கண்டு நடுங்கிறாங்க மற்ற அரசர்கள்லாம். இந்த மகான் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். யார் இவர் நம்மளை கண்டுக்காமல் இருக்கார். இறங்கினான், குதிரை விட்டு இறங்கினான். அப்படியே உட்காந்துருந்தான். கண்ணை திறக்கட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான். கண்ணை திறந்தார். இன்னும் நமக்கு இன்னும் ஒரு சல்யூட் கூட வைக்கலேவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ பார்க்குறான். நீ யாருங்க? நான் துறவி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தியானம் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, என் கூட வாங்க போகலாம் அப்படின்னா. நான் யார் தெரியுமா? நான் தான் நெப்போலியன். வாங்க என் கூட வாங்க. நெப்போலியனுக்கு பேரை கேட்டால் எல்லாம் நடுங்குவாங்க. நீங்கள் என்ன அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னா. இல்லைப்பா நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கோபத்தில் என்ன பண்ணான்? வால் எடுத்தான். சரன்னு வாழை உருவினான். உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு. அந்த முனிவர் ஆஹாஹான்னு சிரித்தார். நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்கிறேன், நீ சிரிக்கிறியே அப்படின்னா. நான் வாழ்க்கையில் முட்டாள்களை பார்க்குறது இது முதல் முறை இல்லை. நீ யாரை கொல்ல போகிற? யாரை கொல்வது? ஆன்மா கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அவனுக்கு முதல் முறையாக எல்லாரையும் கொன்று குவித்த ராஜ்யங்களை கைப்பற்றிகிட்டே வந்தவனுக்கு முதல் முறையாக சம்மட்டி அடித்த மாதிரி அவனுக்கு பாரத தேசத்தில் தான் அவனுக்கு ஒரு உபதேசம் கிடைக்குது. ஆன்மா என்பது கொல்லப்படாதது. நம்ம உடம்பு எடுத்திருக்கிறோம், உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது, அது யாராலையும் சிதைக்க முடியாது அப்படிங்கிற பெரிய உண்மையை இந்த பாரத தேசத்தில் இருந்த ஒரு சாதாரண ஒரு துறவி சொல்லி கொடுத்தது தான் அவனுக்கு புரியுது. அப்போ தான் புரியுது, இது சாதாரண நாடு கிடையாது, இங்கே வெற்றி கொள்வது அப்படிங்கிறது கடினமானது அப்படின்னு புரியுது. ஸோ பொறுமையாக இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் போய் புரட்டி பார்த்திங்கன்னா இந்த பொறுமைக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ரொம்ப எளிமையாக ஒரு ரொம்ப ஹாஸ்யமாக கூட இருக்கும். ஒரு நாள் அவருக்கு சேவை பண்ணவர் பேர் ஹிருதயராம் அப்படின்னு பேர். அவருடைய அக்கா பையன். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தொட்டு சேவை பண்ணவர், கூடவே இருந்து சேவை பண்ணார். ரொம்ப வருஷம் பண்ணார். ஹிருதயன்னு பேர். சில நேரம் அவர் ரொம்ப நல்லா சேவை பண்ணார். அதே மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நிறைய தொந்தரவும் கொடுத்தார்.
சேவையும் பண்ணார், நிறைய தொந்தரவும் கஷ்டமும் கொடுத்தார். பல நேரங்களில் பக்தர்கள் வந்தாங்கன்னா கிட்டவே விட மாட்டார். இந்த பக்தர்களை பக்கத்தில் போய் ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்கவே போக விட மாட்டார். நிறைய இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் போடுவார். யாரெல்லாம் வந்தால் முதல்ல என்ன பார்க்கணும் அப்படிம்பார். எப்படி முதல்ல என்ன பார்க்கணும் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு ஈகோ இருந்தது அவர்கிட்ட. அப்போ பல நேரங்களில் பார்க்குற ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, ஹே ஹிருதயா இங்கே வா அப்படின்னா வந்தார். அதாவது எப்போவாது நீ கோபப்பட்டினா நான் பொறுத்துக்கிறேன், எப்போவாது நான் கோபப்பட்டேன்னா நீ பொறுத்துக்கோ. யார் சொல்கிறது? யார்? பரம்பொருள். சாதாரண மனுஷன் கிடையாது, பரம்பொருள் மனித வடிவம் எடுத்து வந்திருக்கிறது. அதனால தான் மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி உபதேசம் சொல்லுது. ஹிருதயா, நீ கஷ்டம் கொடுத்தீங்கன்னா நான் பொறுத்துக்கிறேன், நான் எப்போவாது ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டேன்னா நீயும் பொறுத்துக்கோ. சகனம் சர்வதுக்கானாம், சகனம் சர்வதுக்கானாம் அப்படிங்கிறத ராமகிருஷ்ணன் எவ்வளவு எளிமையாக ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறார். வேதாந்தத்தை வெறும் டெக்ஸ்ட்டில் மட்டும் கிடையாது, அவருடைய லைஃப்பில் படிக்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக இன்றைய வாழ்க்கையில் எப்படி அதை கடைபிடிக்கிறது, வேதாந்தத்தை எவ்வளவு ஈஸியாக நமக்கு புரியுமா சொல்லி கொடுக்க. நீ கஷ்டப்பட்டு நீ ஏதாவது என்ன கஷ்டப்படுத்தினா நான் பொறுத்துக்கிறேன், நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நீ பொறுத்துக்கோ, பிரச்சனை முடிஞ்சது. 3வது ஆள்கிட்ட நம்ம போகவே வேண்டியதில்லை. பல நேரங்களில் இது வீடுகள்லையும் சரி அலுவலகங்களும் சரி இந்த ஒரு உபதேசத்தை சரியாக கடைபிடிச்சோம்னா கோர்ட்டு கேஸுக்கு வேலை இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டோம்னா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. பியூரிட்டி, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் ஆர் த 3 எசென்சியல்ஸ் டு சக்ஸஸ் அண்ட் எபோவ் ஆல் லவ். யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர். பியூரிட்டி, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறார். பியூரிட்டி அப்படின்னா என்னது? தூய்மை. மனம், வாக்கு, செயல் 3லும் தூய்மையாக இருக்கிறது பியூரிட்டி. சுயநலம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், கோபம் இல்லாமல், தீய எண்ணங்கள் இல்லாமல் தூய்மையான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் பியூரிட்டி. பொறுமை. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மன அமைதியை இழக்காமல் இருக்கிறது பொறுமை. வெற்றி என்பது நம்ம வாழ்க்கையில் உடனே வந்துடாது, அதுக்கான பயிற்சி பண்ணணும், அதுக்கான நிறைய வேலை பண்ணணும். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய நம்ம தவம் செஞ்சுருக்கணும், அதுக்கான விலையை கொடுக்கணும், வெற்றிக்கான விலையை நம்ம கொடுக்கணும். அப்போ அதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம செய்யணும். அப்போ பொறுமை என்பது இருக்கணும். அடுத்தது விடாமுயற்சி, பர்சிவியரன்ஸ். விடாமுயற்சி அப்படிங்கிறத முயற்சி எடுக்கணும், லட்சியம் வச்சுருக்கணும், அதை அடைகிற வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் உடைச்சி நொறுக்கிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி போகணும். சின்ன சின்ன விஷயங்கள் வரும், அங்கே ஸ்டெக்னட் ஆகி நின்றுடக்கூடாது. சின்ன தோல்வி வரும், சின்ன சர்க்கிள் வரும், அங்கே நின்றுடக்கூடாது. அதையும் தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு. அன்னை சாரதா தேவி சொல்லுவார், பொறுமையே தவம். தவத்துக்கு என்ன சொல்கிறாங்க சாரதா தேவி? பொறுமையாக இருக்கிறது தவம். எப்படி தெரியுமா? பூமி போல, பூமியை போல பொறுமையாக இருக்கணும். எப்படி தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன சுவாமி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தான் திருக்குறள் படிச்சிருக்கோமே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை என்ன பண்ணணும்? இந்த பூமி என்ன பண்ணுது? தோண்டிக்கிட்டே இருக்கோம், எங்கே பார்த்தாலும் இடிச்சுட்டே இருக்கோம். என்னைக்காவது வந்து நம்மக்கிட்ட புலம்பிகிட்டு இருந்துச்சா, கிரம்பிளிங் இருந்துச்சா? அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சர்க்கிள்களை என்ன பண்ணணும்? பொறுத்துக்க பழகிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்காங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இது ஒரு குறள். பொறையுடைமைன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் திருக்குறளில். அதில் இந்த பொறுமையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுது. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நின்று. பிறர் செய்த தீங்கை பொறுத்துக்கிறது நல்லது, ஆனால் அந்த தீமையை மனசுலேருந்தே கம்ப்ளீட்டாக எடுக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. கஷ்டத்தை பொறுத்துக்கிறது ஒன்று, அந்த கஷ்டம் கொடுத்தாங்க அந்த எண்ணத்தையே தூக்கிடணும் மனசுலேருந்து, அது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் பெரியவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பொறுமையை பற்றி இருக்குது. பகவான் புத்தர் எல்லாருக்கும் தெரியும். புத்தர்
புத்தருக்கு பிறகு தான் இந்த சந்நியாச வாழ்க்கை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போயிடுவாங்க, தனித்து இருந்து தவம் செய்வார்கள். அவரவர்கள் போவார்கள், ஒரு குகைக்குள்ள இருந்து அடைச்சிக்குவாங்க, அங்கே தவம் இருப்பார்கள், அங்கிருந்து அங்கே வந்து உயிர் நீத்து போயிடுவாங்க. ஆனால் புத்தருக்கு பிறகு தான் இந்த சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு வருது. அப்போ நிறைய இளைஞர்கள் புத்தர்கிட்ட போய் அவருடைய கருத்துக்களாக ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட போயிட்டு உபதேசம் வாங்கிறதுக்கு போகிறாங்க. அவர் கூடவே தங்கி இருக்கிறாங்க, தங்கி இருந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அல்லது சில வருஷங்கள் கழித்து, குறிப்பிட்ட வருஷம் கழித்து அந்த புத்தர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு இனிஷியேஷன் கொடுப்பார், ஒரு தீட்சை கொடுப்பார், அல்லது ஒரு சன்னியாச தீட்சை ஏதோ ஒன்று கொடுப்பார். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார், ஒரு டெஸ்ட் வைப்பார். இதெல்லாம் இருக்கும், ஆன்மீக வாழ்க்கையில் உண்டு. அதெல்லாம் டெஸ்ட் வைப்பார். அப்போது ஒரு நாள் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஆன ஒரு இளம் துறவியை அவர் ஒரு பிரம்மச்சாரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யார்? புத்தர். அவர் வந்து நாளைக்கு உன்னை நான் வந்து ஒரு ஊருக்கு அனுப்புகிறேன், அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணணும், நம்முடைய கருத்துக்களை நீ பிரச்சாரம் பண்ணணும், போயிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் ஆசிரமத்தில் இருந்திருக்க, ஒரு ட்ரைனிங் ஆகிருக்கு, நீ என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போகணும், அங்கே போயிட்டு நீ பிரச்சாரம் பண்ண போகணும், போறியா அப்படின்னு. சரி போகிறேன் அப்படின்னாரு. எஸ்ன்னு சொல்லிட்டார். சரி, அப்படி அங்கே போகிற அப்படின்னு வச்சுக்க, ஒருவேளை அங்கே ஒன்று ரொம்ப இகழ்ந்து பேசுகிறாங்க, அப்போ நீ என்ன செய்வ? உன்னை புகழ்ந்து பேசி மாலை போட்டாங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது ஒன்று இகழ்ந்து பேசிட்டாங்கன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குற. இகழ்ந்து தானே பேசினாங்க, என்னை யாரும் அடிக்க வரலையே அப்படின்னு சொன்னார். என்னை வந்து பேச்சில் தானே சொன்னாங்க, யாரும் என்னை அடிக்க வரலையே அப்படின்னு அந்த சைடை சொல்கிறேன். ஓ அப்படியா? சப்போஸ் உன்னை வந்து அடிக்க வந்துட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவேன்? உன்னை வந்து அடிக்க வர்றாங்க, அப்போ நீ என்ன செய்வ? என்னை அடிக்க தானே வந்தாங்க, ஆயுதத்தால் என்னை தாக்கலையே, என்னை அடிக்க தானே வந்தாங்க, என்னை ஆயுதத்தால் தாக்கலையே. சரி, ஒன்று ஆயுதத்தை வச்சு தாக்கிட்டாங்க, அப்போ என்ன செய்வேன்? ஆயுதத்தால் என்னை தாக்கினாங்க, அவ்வளோதானே, என்னை கொன்று போடலையே அப்படின்னு. என்னை வந்து கொன்று போடலையே. சரி, உன்னை கொன்று போட்டுட்டாங்கன்னு சொல்ல வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன்? கஷ்டமான கேள்வி இல்லையா? இது வரைக்கும் பதில் சொல்லிட்டே வந்துட்டார். உன்னை கொன்று போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்போ என்ன செய்வேன்? அப்போ அவர் சொன்னதுதான் முக்கியமான பதில். என்ன சொல்கிறாரு? எவ்வளவு சீக்கிரமாக முக்தி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிடுவேன். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் தாங்கி தாங்கி போகிறதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப கஷ்டமில்லாமல் எனக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து புத்தர் சொன்னார், நீ சரியாயிட்ட, நீ வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்த்து போராட நீ தயாராக இருக்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு தீட்சை கொடுத்து அனுப்பி வைக்கிறாருன்னு புத்தருடைய கதைகளில் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? இப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்குறோம். வேதத்தில், உபனிஷத்தில், ஆச்சாரியர் லைஃப்பில், ராமகிருஷ்ணன் லைஃப்பில், புத்தருடைய வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன மொத்த மெசேஜ் என்னது? சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. திதிக்ஷா என்றால் பொறுமை, அதாவது சீதோஷ்ணாதி விஷக்யதா, சீத்த உஷ்ணம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எருமைகளையும் வாழ்க்கையில் பொறுத்துக்க பழகிக்கணும். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.